எஸ்ஐஆர் இருக்குது. இந்த எஸ்ஐஆர் வந்து பெரிய விஸ்வரூபமாக போச்சு. இது வந்து பீகாரில் வந்து 65 லட்சம் எடுத்துட்டாங்க. அந்த 60 லட்சம்னா இப்போ பிஜேபிக்காரலாம் என்ன சொல்கிறான்னா அதே மாடலில் நம்ம தமிழ்நாட்டையும் பண்ணணும், அந்த நினப்பில் தான் அவங்க தமிழ்நாட்டை அழிக்கும்னு சொல்கிறாங்க. அதன் பேஸில் தான் ஒரு இந்தியாவில் அதிகப்படியான 97 லட்சம். ஆனால் அது சும்மா, ஆனால் 1 கோடி மேலே தான் எடுத்திருக்காங்க அவங்க. ஆனால் அவங்க அனௌன்ஸ் பண்ணல, 97 லட்சம் தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த எஸ்ஐஆரில் பாருங்கள், 13வது காலத்தில் என்ன போட்டுக்கிறான் பார்த்தீங்களா? அதை படிச்சிங்கன்னா பீகாரில் வாக்களித்தவர்களும் இங்கே சேரலாம் போட்டுக்கிறான். இது வந்து எவ்வளோ வன்மையாக கண்டிக்க வேண்டியது. இது நம்ம நாட்டில் நம்ம நிர்ணயிக்கணுமா இல்லை அவங்க நிர்ணயிக்கணுமா? ஆனால் அப்படி பார்த்தோன்னா இந்த விவாதத்தெலாம் நடக்குது. நம்ம விவாதத்தில் பேசும்போது சொன்னாங்க, இதை மாதிரி தொடர்ந்து பீகார்லேருந்து நடக்குதுன்னா அப்போ மத்திய சர்க்கார் முதல்ல ராஜினாமா பண்ணோம். காரணம் இந்த அடிப்படையில் தானே மத்திய சர்க்காரையும் தேர்ந்தெடுத்தாங்க இந்தியா ஃபுல்லாக. அப்போ நீ சொல்கிற விவகாரம் பார்த்தா இந்தியா ஃபுல்லாக அதிகமாக இருக்குன்னா அப்போ அவங்களாம் உங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க. அப்போது நீ அழிச்சிட்டு அந்த கோடை அழிச்சிட்டு முதலேருந்து வா. மத்திய சர்க்கார் ஒன்றிய சர்க்காரும் நீ ராஜினாமா பண்ணு, ராஜினாமாவாக தேர்தல் நின்று வா, அப்போ தெரிஞ்சிடும் உனக்கு அப்படின்னு. அப்படின்னா இப்போ அவங்க அழிக்கூடிய சூழ்நிலைக்கிறாங்க. காரணம் என்னென்னா அவங்க வந்து ஓட்டு திருட்டில் மக்கள் இந்தியா ஃபுல்லாக பரவி போச்சு. ஓட்டு திருட்டுனால இன்றைக்கி பார்லிமெண்ட்லேயே ஓட்டு திருடுன்னு குரல் கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சு. அவங்க வெக்கங்கட்டு இன்றைக்கி மானங்கட்டு அவங்க வந்து பார்லிமெண்ட்லேயே நிற்கிறாங்க ஒரு பிஎம். ஆனால் எதிர்கட்சிகள்லாம் பார்லிமெண்ட்லேயே கொடுக்குறாங்க ஓட்டுச்சோர் அப்படின்னு கொடுக்குறாங்க. இன்றைக்கி அந்த நிலையில் இருக்குது.